கிராமத்து சுவையில் சிக்கன் தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்புன்ற மாதிரி வெஜிடேரியனுக்கு ஸ்பெஷலாக மஷ்ரூம் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பழுத்த நாட்டு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, பெருஞ்சீரகம், சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகும் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மித்த மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மசாலா பவுடர் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் ஆறுற கேப்பில் நம்ம அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கல்பாசி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியை நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பழுத்த நாட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்து வாஷ் பண்ணி 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோடில் போட்டு கோஸ் பவுடர் அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் சேர்த்து 1 மினிட் கிட்ட குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஜெனரஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் கிட்ட நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் தண்ணி குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், டாடா, பை பாய்.